வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு வழங்கக்கூடிய வரியை மத்திய அரசிற்கு செலுத்த முடியாது என்று கூறி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிடம் தெரிவித்துவிட்டால் அடுத்த நொடியே 48 மணி நேரத்திற்குள்ளாகவே ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் அமலுக்கு வரும். 356 சட்டம் தமிழகத்தில் அறிவிக்க செய்யப்படும் என்று ஜனாதிபதி முர்மு அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கைப்பற்றி விடுவார். இதனால் திமுக ஆட்சி 1987ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டது போல் தமிழகத்தில் மீண்டும் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள். மேலும் மும்மொழி கல்வியை நாங்கள் கற்பிக்க மாட்டோம் என்று திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன் ஹிந்தியை மட்டும்தான் மத்திய அரசு கற்பிக்க வைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளை கற்பிக்கலாம் என்ற தகவலை தான் மத்திய அரசு கூறுகிறது. சரி, எங்களுக்கும் ஹிந்திக்கும் ஆகாது என்று கூறி வருகின்ற ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் அனைத்திலும் ஹிந்தியை அளித்து வரக்கூடிய நிலையில்தான் திமுகவின் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. மேலும் கலைஞர் 100 ரூபாய் நாணயம் வெளியிடக்கூடிய வகையில் செயல்பட்டதல்லவா, அதில் 3வதாக ஹிந்தி பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து சாக்கடையில் போட்டுவிடலாமா என்று பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் கேட்டு வருகிறார்கள். உங்களுக்கு வந்தால் அது இரத்தம், அதுவே மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வந்தால் அது தக்காளி சட்னியா என்பதற்கேற்பதான் கூறி வருகிறார்கள். அதாவது, நீங்கள் முதலில் உங்களது தந்தையும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி அவர்களது 100 ரூபாய் நாணயத்தை ஆங்கிலம் மட்டுமல்லாமல் அங்கு ஹிந்தியும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லையே. அப்பொழுது அமைதியாக வாய் பொத்தி கொண்டு இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்று பேசுவது சரியா? மும்மொழி கல்வியாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, ஹிந்தி அங்கு திணிக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது மக்களின் மாணவர்களது வளர்ச்சியை தான் தீர்மானிக்கும். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் 3 மொழியை கற்பித்து வருவதால் அவர்கள் ஹிந்தியை மட்டும் தேர்வு செய்ய மாட்டார்கள். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற பிற மொழிகளை அவர்கள் கற்றுத்தெரிவது என்ன உங்களுக்கு பாதிப்பு உண்டு என்றுதான் மத்திய அரசு கேட்கிறது.